சென்னை சூப்பர் கிங்ஸோட கோச் ஆகுறாரா எம்எஸ் தோனி, இல்லை இந்திய அணியோட கோச் ஆகுறாரா எம்எஸ் தோனி? என்னதாங்க நடந்துட்டு இருக்கு? யாரு எங்க கோச் ஆக போறாங்க? இந்தியன் டீமுக்கு அடுத்த கோச் யாரு? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. So friends, இப்போ இந்திய அணியோட கோச்சா இருக்கிற ராகுல் டிராவிட்டோட ஸ்டிண்ட், அதாவது அவர் கோச் பதவி காலம் அப்படிங்கிறது ஜூன் எண்டோட முடிய போகுது. ஜூலை 1 புது கோச் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிசிசிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ளிகேஷன், அதுவும் ஓப்பன் அப்ளிகேஷன் கூகுள் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ரிலீஸ் பண்ணதுலேருந்து அந்த தகவல் பரவ ஆரம்பிச்சதுல இருந்தே இவர் கோச் ஆகலாம், அவர் கோச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே போட்டிருந்த வீடியோவில் கூட இந்திய டீமோட கோச்சா தோனி வரலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய தோனி ஃபேன்ஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது சாத்தியமான விஷயமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சாத்தியம் இல்லாத விஷயம். இப்போதைக்கு மேபி ஃபியூச்சரில் வரலாம். இப்போதைக்கு தோனி கோச்சா வாய்ப்பே இல்லை, அதுவும் இந்தியன் டீமுக்கு. பட் இருந்தாலும் பிசிசியோட டார்கெட் இப்போ 2 பேர் மேலே இருக்குது. 2 பேருமே ஓவர்சீஸ் கோச்சஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் பிளமிங் சிஎஸ்கேவோட கோச், இன்னொன்று ரிக்கி பாண்டிங் டெல்லி கேபிட்டல்ஸோட கோச். 2 பேரில் யார் அப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து ஸ்டீஃபன் பிளமிங் தான். மேபி ஸ்டீஃபன் பிளமிங் மட்டும் அப்ளை பண்ணார்னா, அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டினார்னா கோச் ஆகிறதுக்கு கண்ணை மூடிட்டு பிசிசிஐ அவரை செலக்ட் பண்ணிடுவாங்க. 3 ஃபார்மேட்டுக்கும் அவரை கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டீஃபன் பிளமிங்க்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸை வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிறது வந்து நம்மளோட கோச் தான், ஸ்டீஃபன் பிளமிங் தான். எல்லா இடத்துலையுமே இங்கே சிஎஸ்கே, அங்கே ஜேஎஸ்கே, எல்லாத்துக்குமே கோச்சா அவர் தான் இருக்காரு. ரொம்ப பிஸியான ஒரு கோச், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான கோச்சும் கூட சிஎஸ்கே பிரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ சிஎஸ்கே எல்லோ அதை விட்டுட்டு வருவாரா நம்ம ஸ்டீஃபன் பிளமிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. பட் அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். மேபி அப்ளை பண்ணார்னா கௌரவம் மிக்க ஒரு பதவி இது, இந்தியா கோச் அப்படிங்கிறது. மேபி அதற்கு ஆசைப்பட்டு வந்தார்னா அவர் தான் கோச், எந்த டவுட்டுமே கிடையாது. சப்போஸ் அவர் ஓகே சொல்லலை அப்படின்னா ரிக்கி பாண்டிங் தான் அடுத்த சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பிசிசிஐ முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ராகுல் டிராவிட் திரும்பவும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிறதுக்கான நியூஸ் வந்திருக்கு. அண்ட் அவங்க பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண விவிஎஸ் லக்ஷ்மன் அவருமே அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போதைக்கு ரிக்கி பாண்டிங் தான் சாய்ஸில் இருக்காரு. மேபி ஸ்டீஃபன் பிளமிங் இந்தியா கோச் ஆகிட்டார், சிஎஸ்கேக்கு யார் கோச் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எஸ், இந்தியா கோச்சா ஸ்டீஃபன் பிளமிங் அப்பாயிண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவரால் சிஎஸ்கே மாதிரியான கிரிக்கெட் கிளப்ஸுக்கு வந்து கோச்சா இருக்க முடியாது. ரூல்ஸ் படி அவர் வந்து நேஷனல் டீமுக்கு மட்டும்தான் கோச்சா இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ சென்னை சூப்பர் கிங்ஸை யார் கோச்சா இருந்து வழிநடத்துவார்? இப்பவே பாதி பேர் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா ஸ்டீஃபன் பிளமிங் மட்டும் கிடையாது, தோனியே கோச்சா தான் இருக்காரு டீம்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்டு கூடவே இப்போதைக்கு வந்திருக்கிற ரூமர் ஆர் தகவல், ஃபேன்ஸ் ஆசைப்படுறது எல்லாமே சிஎஸ்கேக்கு கோச்சா தோனியாவே அப்பாயிண்ட் பண்ணுங்களேன், ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா பரவாயில்ல, அவர் கோச் ஆக்குங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தகவல் தான் பெருசா பரவிட்டு இருக்கு. எஸ், திரும்பவும் ஏன் நம்ம தோனியை கோச் ஆக்கிட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சிஎஸ்கேக்கு அவர் இந்தியா டீம் கோச்சாலாம் ஆக தேவையில்ல, சிஎஸ்கேக்கு கோச் ஆனால் மட்டுமே போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைம்ல வந்து இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஐசிஎஃப்ஐ அந்த வீரர்கள் கூட உட்காந்துருக்கிறதெல்லாம் போட்டோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மாதம் 9 மாதம் என்ஜாய் பண்ணணும், அந்த 3 மாதம் வந்து நான் கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. பட் அவர் கோச் ஆகிட்டாருன்னா இதை விட கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அவர் ஏத்துப்பாரா? ஒரு கோச்சா நம்ம எம்எஸ் தோனி வர வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரியான பல விஷயங்கள் இங்க கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆசைப்படுறாங்க தோனி கோச் ஆகணும் சிஎஸ்கேக்கு, ஸ்டீஃபன் பிளமிங் இந்தியா கோச்சா போயிட்டாருனா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்காதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமா இருக்கு. இல்லை ப்ரோ, இது கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னீங்கன்னா இது எது நடந்தால் நல்லா இருக்கும்? ரிக்கி பாண்டிங்கா இல்லை ஸ்டீஃபன் பிளமிங்கா, யார் இந்தியாவோட கோச்சா வரணும்? சிஎஸ்கேக்கு அவர் போயிட்டாருனா, ஸ்டீஃபன் பிளமிங் போயிட்டாருனா யார் தோனி கோச்சா இருக்கணுமா, இல்லை வேற யாராச்சும் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணலாமா? உங்களோட ஒப்பீனியன் இருக்குல்ல, மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.